நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் குலுக்கி சர்பத்து. அது செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். அரை கப்பு சுகர், சப்சா விதை, துளி உப்பு, வாட்டர், பச்சை மிளகாய் 2, எலுமிச்சம்பழம் 2. நம்ம இது மாதிரி எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு குட்டி குட்டி லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக 4 பீஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுட்டு அதில் 1.5 கிளாஸ் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த குட்டி லேயர் எலுமிச்சம்பழ பீஸை இதில் போட்டுடலாம். இப்போது 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணலாம். இப்போது இதில் அரை மூடி எலுமிச்சம்பழம், துளி உப்பு, குலுக்கி சர்பத்து செய்ய ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னால் 1 ஸ்பூன் சப்சா விதை எடுத்து அதில் வெந்நீர் வச்சு இதை மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த சப்சா விதையை 1 ஸ்பூன் எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த குலுக்கி சர்பத்தின் ஸ்பெஷலே என்னென்னா பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணுறதான். இதை மாதிரி ஒரு பச்சை மிளகாய் எடுத்துட்டு 2ஆக வகுந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஒரு ஜக்கோ அல்லது பீக்கரோ எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் எடுத்துன்னு போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ அதை நம்ம மூடி போட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்க வேண்டியதான். இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா குலுக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள பச்சை மிளகாயில் உள்ள காரம், எலுமிச்சம்பழத்தில் உள்ள புளிப்பு, சுகர் எல்லாம் ஆடாகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை கலக்கியாச்சு. இப்போ 2 கிளாஸ் பவுலில் இதை ஊற்றிக்கலாம். சுவையான குலுக்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.